நல்ல ஸ்டோரி, ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது. சேம் டைம் இந்த தண்ணி பிரச்சனை இன்னைக்குள்ள நாட்டில் அதான மெயின், தண்ணி இல்லைன்றது தானே கஷ்டமாக இருக்குது. அதோட விளக்கம் அழகாக சொல்லியிருந்தாங்க, அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். சேம் பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மற்ற படம்லாம் எப்படி இருந்ததோ சேம் அதே தான். என்ன இதில் கொஞ்சம் காஸ்டிங் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் கதையை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். சேம் அப்படி தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். நல்ல காமெடியான ஒரு ஃபன் ஃபில் மூவி. 2.5 hours எங்களுக்கு டைம் போகிறதே தெரில. 190 rupees டிக்கெட்டுக்கு வர்த்தான ஒரு மூவி. எப்போ படம் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் உணர்வு இருக்கும். ஏன்னா நாடு நாடு நாடுன்னு, மக்கள் மக்கள் மக்கள்னு, மக்களுக்காகவே செத்துப்போன ஒரு தலைவன் தான் கேப்டனு. அவரை மறந்தோம்னா நமக்கெல்லாம் போகிறப்ப காக்கஞ்சி சோறு கிடைக்கும், அந்த சோறு கூட கிடைக்காது. எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஃபேமிலி ஷோ கூப்பிட்டு வரோம், ஃபேமிலியோடு வரும்போது இந்த படம் ஒருவேளை எப்படி இருக்குமோ தெரியல. அதனால் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்த்ததால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. என் பொண்ணு கூட நல்லாவே அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேப்டனோட பையனோட அந்த ஆக்டிங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. தூரத்து இடி முழக்கத்தில் வர அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபேஸோட அந்த புருவம் தூக்குறது எல்லாம் அந்த இது வந்ததுனால எங்களுக்கு அது அவரை பார்த்த மாதிரி தான் இருந்தது. அந்த பழைய ஸ்டில்லோட வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு அந்த ஃபீல் அப்படி தான் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம். கேப்டன் பையனா இருந்தாலும் கேப்டனா தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும் சரி, கேப்டனா ஓல்ட் ஹேர் ஸ்டைல் அவரே மாதிரியே தான். அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சண்முக பாண்டியனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆன் ஸ்க்ரீனில் கேப்டன் வந்த மாதிரி தான் இருக்குங்க. கொளுத்திக்கிட்டு வெளியே இறங்கி வரப்ப ஏல இம்மய மலை எங்க ஊரு சாமி மலை 8 நடந்து 8 வச்சு வாராரு, கரிகால சோழ போல மிச வச்சு கால்நடையா வாராரு. அந்த சீனுக்கு வந்து கேப்டன் வந்து ஓடி வந்துட்டாரு. இந்த இன்டர்வல் சீன் ஒன்று, சரத்குமார் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனே வந்து பிளாஸ்ட் பண்ணி எரிய விட்டு அவரை கொண்டு வரணும் வெளியே. அந்த சீனில் அப்படியே அந்த ஃபயரில் அப்படி வெளியே வராரு. உண்மையாக வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு என்ன ஒரு தேவையோ அந்த சீனை வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் சொல்லவே வேணும், யுவன் சங்கர் ராஜா, பிஜிஎம்மும் சரி, எல்லாமே அந்த பாட்டெல்லாம் பின்னி எடுத்துட்டார். அவரோட இன்ட்ரோ சீனே அப்பாவை தான் ஞாபகப்படுத்துது, கேப்டன் தான் ஞாபகப்படுத்துது. இல்லை, அவரோட ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வருது. அந்த கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் 94ல் நடந்த அந்த ஒரு கெட்டப்பு, அந்த டைமில் வந்த படங்களில் எப்படி இருப்பார் கேப்டன் அப்படிங்கிறது தான் கெட்டப்பு. அதுலேயே பார்க்கும்போது கேப்டன் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வராரு. அதே மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேண்ட்டு சட்டை கேப்லாம் போட்டு லாங் கோட்டை போட்டு டன் 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 டவலாம் அப்படி வந்து அவர் ஜீப்பில் இறங்கினேன். அப்போ தான் உண்மையால விஜயகாந்த் ரசிகர் எல்லாருமே இவர் நம்ம கேப்டனோட புள்ளடா அப்படின்னு. எப்படி எம்ஜிஆர் மகன் ஒரு படம் எடுத்தாங்களா, அப்படின்னு கேப்டனின் மகன் ஒரு படம் எடுக்கணும். 12 ஊர் கிராம மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறப்ப அதாவது ஒரு நல்லவர், அதாவது ஒரு பெரியவர் அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி ஊரை காப்பாற்றுறாரு. அதுதான் கண்டென்ட்டு, அதுதான் உண்மையான கதை. அப்புறம் தண்ணி மழை பெஞ்சு டேமை திறந்த பிறகு அவங்க மறுபடியும் எல்லாரும் மாறிடுறாங்க. ஆமாம், விவசாயிக்கு ஒரு பணம் இல்லைன்னா அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஊரில் விளையிற கஞ்சாவை எடுத்துகிட்டு போய் தானே விற்று சோறு தின்னாகணும். சோறு தானடா திங்கிறோம். மாடை மாளிகை கோடை கோபுரம் கட்டி 10 பென்சு கார்லையா நாங்கள் போகிறோம்? எதுக்கு போகிறோம்? ஒரு வேளை சோறு வயிறு. ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். குழந்தைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து நீங்கள் தாராளமாக தேட்டரில் ஒரு 2.5 மணி நேரம் உட்காரலாம். அந்தளவுக்கு வந்து படம் நல்லா இருக்குது. அங்கங்கே சில காமெடிலாம் வரும். அதெல்லாம் வந்து என்ன நான் யோசித்தேன், சூரி இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க காமெடி, கண்டிப்பாக கிரிஞ்சாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. அது மாதிரி கேப்டனோட பெருமையை சொல்கிறதுக்கு என் பிள்ளை சண்முக பாண்டியன் இந்த சினிமா ராஜ்யத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். படம் சூப்பரு. கண்டிப்பாக இந்த நேரத்தில் எங்கள் கேப்டன் இல்லையன்றது தான் எங்களுக்கு வருத்தம். சார், நாங்கள் வந்து இது பண்ணுறதில்ல, நாட்டை காப்பாற்றுறதில்ல, பகத்சிங் மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டு நடுவில் ஒருத்தர் வந்து கேப்டனியா ஏன்டா கேப்டனை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவர் தாங்க பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளாம் குண்டு போட்டு இது பண்ணுவார், நாட்டுக்காக போராடுவாருன்னு செம்மக்கத்து. அந்த சீனை ஏன் 1 more போடல? அந்த சீனை 1 more போடாதது எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு எங்களுக்கு. அதுதான், நம்ம தரையில் தாண்டா பிறந்திருக்கோம், கரையில் தாண்டா நிற்கிறோம், கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வரும்டா, சோறு இல்லைன்னா தண்ணி வரும்டா. இதெல்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் பொன்மனச்சம்பளை நாங்கள் மறப்போமா? எங்கள் கேப்டனை தான் நாங்கள் மறப்போமா? சொல்லு. இதுதான் கதை. ஓகேவா? ஒருத்தன் பசியில் இருந்தானா என்ன வேணால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா கமல் சார் சொல்லும் போல் எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் வழியில் இருக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணால் கூட ஓகேவா, அது தப்பு தான். அது எங்கள் விஜய் அண்ணா, தளபதி அண்ணா சொன்னது. என்ன கேட்டால் தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பட்டம் கொடுவா. யங் கேப்டன்
ஜூனியர் கேப்டன், யங் கேப்டன், அவ்வளோதான். ஏன்னா யங் டைகர் நம்ம ஜூனியர் என்டிஆர் இருக்கார், ஜூனியர் கேப்டன் கூட சொல்லலாம் அவர். என் பிள்ளை 6 போரு இந்த தமிழ்நாட்டில் யார்? ஏதான் எங்கள் கேப்டன் தான் குட்டி கேப்டன், ஓகேவா? சினிமாவோட கேப்டன் குட்டி கேப்டன், அதான் வேற என்ன கொடுக்குறது? தயவுசெய்து நான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து எல்லா இடத்துக்கும் இதை தயவுசெய்து டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். எவன் சொன்னது தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரலன்னு? அவனை தயவுசெய்து அவங்களுக்கு தயவுசெய்து இங்கே கூப்பிட்டுவாங்க. ஏன் இதுக்கு மேலே சரத்குமார் சார் நடித்த 3BHK படத்தை பார்த்துட்டு சச்சின் டெண்டுல்கருங்க நல்ல படம்னு சொல்கிறாரு மும்பையில் பார்த்து. அவருக்கு இருக்கிற ஒரு இது கூட வந்து இங்கே வந்து பாராட்ட தெரில யாருக்கும். என்ன மாதிரி படம் 3BHK? நிறைய நல்ல படங்கள் வருதுங்க தமிழ் சினிமாவில். கன்னட சினிமா பாருங்கள், தெலுங்கு சினிமா பாருங்கள். ஏன் நீ தமிழ் சினிமாவில் பார்க்கவே மாட்டியா? டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்க மாட்டியா? ஏன் டிராகன் பார்க்க மாட்டியா? குடும்பஸ்தன் பார்க்க மாட்டியா? வந்த ஜனவரிலேருந்து இது வரைக்கும் வந்த படம் எல்லாம் டிசம்பர் நல்ல படம் தான். பைசன் வந்திருக்கு, எவ்வளோ படம் வந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு காந்தாரா வந்திருக்கு, அது மாதிரி வந்ததா? சரி, காந்தாரா தவிர்த்து சொல்லு. காந்தாரா வந்தது, சரி காந்தாரா தவிர்த்து சொல்லு. ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலாடு கன்னடாவில் காந்தாரா தவிர்த்து வேறு என்ன வந்தது? சரி, தெலுங்கில் என்ன வந்தது? பவன் கல்யாண் ஓஜி நல்லா இருந்தது, வேறு என்ன நல்லா இருந்தது? வேறு சொல்லு. நான் கமர்ஷியல்னு எடுத்துனா அவனை குட் பேட் அக்லி எடுத்து வச்சேன்னா அதுக்கு ஈக்குவல் எந்த படமும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல படங்கள் இருக்குங்க. ஏன் தமிழ் சினிமாவை கொண்டாட மாட்டாங்க? ஆர்ட் படமாக இருக்கட்டும், சாதாரண படம், சின்ன படம். நேற்று கூட ஆர்வமல்லேன்னு ஒரு படம் பார்த்தேன் ஹாட் ஸ்டாரில். அது கூட ஒரு அளவுக்கு கண்டென்ட் நல்லா இருக்குது. நல்ல படங்கள் தான் எடுக்கிறேன். எனக்கு புரியல, தியேட்டருக்கு வராமலே வந்து படம் தமிழ் சினிமா நல்லா இல்லை, அப்படி எடு இப்படி எடுனா அது எனக்கு புரியல. சரத்குமார் சார் டியூடாக இருக்கட்டும், 3BHK இருக்கட்டும், போர் தொழிலாக இருக்கட்டும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுறாரு. ஸோ அவருக்காக தான் இந்த கண்டென்ட்டை இவ்வளோ நேரம் நான் பேசுனது. அவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர். இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கேப்டனின் நண்பனாக இருந்தால், விசுவாசிகளாக இருந்தால், இந்த தமிழ்நாட்டு மக்களாக இருந்தால் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். சண்முக பாண்டியனுக்கு ஆதரவு கொடுங்க, ஓகேவா? ஒரே ஒரு டயலாக் சொல்கிறேன், அதாவது பஞ்சபூதங்களும் கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும் உன் கையில் இருக்கிற ரேகையை மாற்ற முயற்சி பண்ணாலும் உன்னோட இந்த கேப்டனின் ராஜ்யத்தை, இந்த சினிமா ராஜ்யத்திலிருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. சண்முக பாண்டியா வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர் படம், எல்லாத்துலேயுமே டைட்டு கீட்டு, பாட்டு கீட்டு, சாங்கு கீங்கு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. படம் எடுக்கிறது 3 ஹவர். அவன் என்ன பிரச்சனையிலன்னா தான் வருவான். சந்தோஷமாக உட்கார வச்சு சிரித்து அவனை ஜாலியாக அனுப்பணும். அதுதான் நம்ம வேலைன்னு டைரக்டர் புரிஞ்சுக்கினாங்கன்னா அதுதானே அவங்க வேலை. அந்த மாதிரி என்ன பிரச்சனை இந்த படத்தில் உக்காந்தாலும் 3 ஹவர் சந்தோஷமாக ஜாலியாக எழுந்து போகலாம். அதுதான் இந்த படம் சொல்லிச்சு. இருக்கிற உணர்வு, இருக்கிற உண்மையை மக்கள் பிரதிபலிக்கிறாங்க. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கும் அதே சிந்தனையாக தான் வரும்.